எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நாள் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து பணிந்து கொள்ள, துதிக்க, தோத்தரிக்க, வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டவரே நம்முடைய அடியவர்களை நீர் நேர்த்தியாய் வழிநடத்தி எங்களுக்கான நல்ல மாதிரிகளாக வேதாகமத்தில் நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கவனிக்கும் போது நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு ஆண்டவரே பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே விசுவாசத்தில் எங்களுக்கு முன் சென்ற அடி அவர்களை பின்பற்றி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள் நாம் கற்று வருகிறோம். வேத புத்தகத்தில் உள்ள தலை சிறந்த ஆண்டவருடைய பிள்ளைகளில் இந்த யோசேப்பும் ஒருவர். இயேசு கிறிஸ்துவுக்கு நெல்லாட்டமாக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உண்டு. ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் பிறகு ஒரு நாள் நாம் அதை சிந்திக்கலாம். இந்த நாளிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் 40ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை கவனிப்போம். யோசேப்பு அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்ததை நாம் போன 39ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம். 40ஆம் அதிகாரத்தில் இங்கே சிறையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ண வைத்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம். யோசேப்பு சிறையில் இருந்தபோது 2 பார்வோனுடைய பிரதானிகள் அங்கே இருந்தார்கள். பானபாத்திரக்காரன், இன்னொருவர் சுயம்பாகிய. இந்த வார்த்தை நமக்கு தெரியாத ஒரு வார்த்தை, பேக்கர், கப்பியரர் அண்ட் பேக்கர். ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுப்பவர், ராஜாவுக்கு உணவு பதார்த்தங்களை தயார் செய்து கொடுக்கிற 2 தலைவர்கள் அங்கே இருந்தார்கள். ஒருவேளை ராஜாவுக்கு ஏதோ உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனாலே ஒரு சந்தேகத்தின் பேரில் இவர்கள் இருவரும் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் சிறையில் இருந்தார்கள். இன்னும் குற்றம் உறுதி செய்யப்படாததுனால அவர்கள் அங்கே சிறையில் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் சிறையினுடைய பொறுப்பாளராக யோசேப்பு இருந்து இவர்கள் இருவரையும் அங்கே இருக்கிற எல்லாரையும் கவனித்து வருகிறார். இந்த நேரத்தில் யோசேப்பு செய்த காரியங்களை நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். யோசேப்பு அவன் அங்கே சிறையில் இருந்த ஒரு கைதியாக இருந்தாலும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிறையினுடைய பொறுப்பு அவனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகியனால சிறையில் இருந்த சிறை கைதிகளை அவன் விசாரிக்கிறவனாக இருந்தான். இங்கே இந்த இருவரும் சொப்பனம் கண்டு அவர்கள் கலங்கி இருந்தபோது
இந்த யோசேப்பு அவர்களை பார்த்து கேட்குறான், உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது என்ன? நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறான். ஒருவேளை யோசேப்பே பலவிதமான பாதிப்புகளின் மத்தியில் சகோதரர்களாலே துன்புறுத்தப்பட்டு, கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்டு, விற்கப்பட்டு, அடிமையாக இருந்து, அங்கே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டு இருக்கிறான். ஆனால் அவன் மற்றவர்கள் மேலே கரிசனை உள்ளவனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நிலையில் இருக்கிறவங்க பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ நாம் பாவம் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து சுய பரிதாபம் உடையவர்களாக இருப்பாங்க யோசேப்பு இடத்துல இருக்கிறவங்க. ஆனால் யோசேப்பு மற்றவர்களை குறித்து அக்கறை உள்ளவனாக அவன் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம கவனிக்கிற ஒரு காரியம், தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலும் மற்றவர்களுடைய கஷ்டங்களை குறித்து அவன் கரிசனை உள்ளவனாக இருந்தான். ஒருவேளை யோசேப்பு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றியே எண்ணிக்கொண்டு இருக்கவில்லை. அப்படி எண்ணிக்கொண்டு இருந்தாங்கன்னா அடுத்தவங்க பற்றி யோசிக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருந்திருக்காங்க. இதுலேருந்து நாம் கவனிக்கிற விஷயம் என்னென்னா, அவனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வழியாக அவன் கடந்து போயிட்டு இருக்கான். அநியாயமாக சிறையில் இருக்கிறான். அதன் மத்தியிலும் அவன் மற்றவர்களுடைய தேவையை குறித்து விசாரிக்கிறவனாக, அவர்களை பராமரிக்கிறவனாக, அவர்களுக்கு உதவி செய்கிறவனாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் துக்கமாக இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனே அவங்க சொன்ன பதில், நாங்கள் ஒரு சொப்பனம் கண்டோம், அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பு என்ன சொல்கிறான், நான் இருக்கேன்லப்பா அப்படின்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அப்படிங்கிறான். ஆண்டவர் அந்த பெரிய கிருபை எனக்கு கொடுத்துருக்காருங்க, நீங்கள் என்கிட்ட வாங்கன்னு சொல்லலை. அவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஆராதனை என்பது கர்த்தருக்கு உரிய இடத்தையும் அவருக்குரிய மகிமையையும் அவருக்கு செலுத்துவது. யோசேப்பு அவனமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக அவன் சொன்னா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் கர்த்தருக்குரியது, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி அவன் அவங்க கிட்ட பணிவோடு கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். யோசேப்பு இங்கே அக்னாலஜ் பண்ணுற ஒரு காரியம், சொப்பனத்திற்கு சரியான பொருளை விளங்க வைப்பது ஆண்டவருக்குரியது. ஆண்டவரை அவன் இந்த இடத்திலும் அவன் கனப்படுத்துகிறத பார்க்கணும். என்னென்னா, அவனுடைய வாழ்க்கையிலேயே அவன் கண்ட சொப்பனமே நிறைவேறல. அவன் சொப்பனம் கண்டான், ஆனால் நடக்கிறதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் எல்லாம் நேர் எதிராக போயிட்டுருக்குது. ஆனால் யோசேப்பு இன்னும் ஆண்டவருடைய திட்டத்தின் பேரில் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்ன செஞ்சிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த சொப்பனத்தெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்கப்பா, நான் கூட அப்படி தான் பல சொப்பனம் கண்டேன், ஆனால் அதெல்லாம் போய் நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு கவலைப்பட வேண்டாம், நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நான் தட்டி கொடுத்துருப்பேன். என்ன, நான் கண்ட சொப்பனம் பல வருஷத்துக்கு முன்னாடி கண்ட சொப்பனம் எதுவுமே நடக்கலை, அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் யோசேப்பு இன்னும் ஆண்டவர் அவனுக்கு குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவன் நம்பி இருந்தான். ஆண்டவர் நியமித்திருக்கிற காரியம் நிறைவேறும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அவன் கர்த்தரை கனப்படுத்துகிறவனாக இருந்தான். வேத புத்தகத்தில் எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்குற ஒரு காரியம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றினார் என்று வாசிக்கிறோம். அது வேறு மொழிபெயர்ப்பில் திருவிழியத்தில் எப்படி வாசிக்கிறோன்னா, பல முறை பல வகைகளில் கர்த்தர் பேசினார். பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் பல வகைகளில் பேசினார். ஆண்டவர் நேர சத்தம் கேட்டுச்சு, ஆண்டவர் முகமுகமாக பேசினார், ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக பேசினார், ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக பேசினார், ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார், ஆண்டவர் வேத புத்தகத்தின் மூலமாக பேசினார். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸு வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பல விதங்களில் பேசினார். ஆனால் அதில் கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கர்த்தர் சொப்பனங்களின் மூலமாகவும் ஆண்டவர் பேசினார்.
ஆனால் இந்த சொப்பனங்கள் வழியாக ஆண்டவர் பேசுகிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல் பிரச்சனை, இந்த சொப்பனம் எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. பிரசங்கி புத்தகத்தில் சொல்றாரு, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும் அப்படிங்கிறார். அதனால ஒன்று, அந்த சொப்பனம் எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால வரலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் கவலைப்பட்டு இருக்கிறனால அது ரிலேட்டடாக ஒரு சொப்பனம் வரலாம், இல்லை ஆண்டவர் சில நேரத்தில் சொப்பனத்தின் வழியாக பேசலாம், சில நேரத்தில் பிசாசு கூட பேசலாம். ஆகையினால இந்த சொப்பனத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இது எங்கிருந்து வந்துச்சு, இந்த சொப்பனத்தை ஆண்டவர் தான் கொடுத்தாரா நமக்கு தெரியாது. அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த சொப்பனங்களையே நம்பி நம்ம விசுவாச வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா டெய்லியாக வரும் சொப்பனம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொப்பனம் வருமா? நான் என்ன படிக்கணும், யாரை திருமணம் பண்ணணும், இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய வேலையில் நான் ஆண்டவருடைய ஆலோசனை என்ன அப்படின்னா உடனே டெய்லி ஆண்டவர் சொப்பனம் கொடுப்பாரா? வாய்ப்பு இல்லை. சொப்பனத்தை நம்பி நம்ம விசுவாச வாழ்க்கை வாழக்கூடாது. சரிங்களா? அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பதில கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, வேதாகமும் ஆண்டவர் பேசுகிற அற்புதமான ஒரு வழி. ஆகையினால ஒவ்வொரு நாளின் வழி நடத்துதலுக்காக நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய வேத புத்தகத்தை தான். ஆகையினால சொப்பனங்கள் என்றோ ஒரு நாள் வரலாம், அதுவும் ஆண்டவர்கிட்ட இருந்து வருதான்னு தெரியாது. அதை நம்பி நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ முடியாது. நாம் வேத புத்தகத்தின் வாயிலாகத்தான் கர்த்தருடைய வழி நடத்துதலை அறிந்து கொள்ள முடியும். அடுத்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சொப்பனத்தில் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறதுக்கு அது வேற பிரச்சனை. அதில் என்ன பிரச்சனை? இங்கே பார்வோனுடைய பானை பாத்திரம் கண்ட சொப்பனத்தையே எடுத்துக்கங்களேன். அவன் என்ன சொல்கிறான், ஒரு திராட்சை செடியை பார்த்தேன், அதில் 3 கொடி இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது, அதில் பூக்கள் இருந்தது, குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது, பார்வோனுடைய பாத்திரம் கையில் இருந்தது, அந்த பழங்களை பறித்து அந்த பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அதை பாத்திரத்தை அவன் கையில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதுக்கு யோசேப்பு விளக்கம் கொடுத்தான். இந்த விளக்கம் ஆண்டவர் கொடுத்த விளக்கம். ஒருவேளை இந்த சொப்பனத்தை ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம என்ன யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 3 கொடி 3 நாளா, 3 வாரமா, 3 மாசமா, 3 வருஷமா தெரியாது. அப்ப சில காரியங்கள் அடையாளமா இருக்கிற சில காரியங்களை பார்த்துட்டு அதுக்கு கொடுக்குற வியாக்கியானம் அதுல பிரச்சனைகள் வந்துடும் நிறைய நேரத்தில். என்னைய ஒரு ஊழியர் எனக்கு, நான் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது சொன்னார், கர்த்தர் உன்னை போதகர் ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொன்னார். சொல்லிட்டு அவரே என்ன சொன்னார், ஒரு பெந்தகோஸ்தே பைபிள் காலேஜில் போய் படிங்கன்னு என்னை அனுப்பி விட்டார். நான் அங்கே போய் படித்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கே சில இருந்த பிரச்சனை நிமித்தம் அதை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு திரும்பி வந்து அங்கே டீச் பண்ண ப்ரொஃபஸர் என்னையும் குருக்குள்ள படிக்க சொன்னார். பெந்தகோஸ்தே காலேஜுக்கு போய் படிக்க போனேன், அங்கே டீச் பண்ண ப்ரொஃபஸர் என்னையை கூப்பிட்டு குருக்குள்ள படிக்க சொன்னார். அதுக்காக நான் அங்கே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிறகு அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார், நீங்கள் அங்கி போட்டிருக்க மாதிரி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், நான் அதுக்காக என்ன யோசித்தேன், நீங்கள் பாஸ்ட் ஆக போகிறீங்கன்னு நினச்சேன் ஒழிய நீங்கள் அங்கி போட்டு லிட்ரலாகவே அங்கி போட்டு டிஎல்சி சர்ச்சில் பாஸ்டாக இருக்க போகிறீங்கன்னு நான் நினைக்கலன்னார். இப்போ இந்த தரிசனங்களில் நிறைய குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையினால சொப்பனங்கள், தரிசனங்கள் இவைகளை நம்பி நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அன்றைக்கு வேறு ஏதுக்கள் இல்லை அவங்களுக்கு. யோசேப்பு கையில் பைபிள் இருந்துச்சா? 10 கட்டில் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. ஆகையினாலே ஆண்டவர் அப்படி பேச வேண்டிய. இன்றைக்கும் நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னா, ஈரானில்
ஆப்பிரிக்காவில் அநேக இஸ்லாமிய நாடுகளில் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அதிகமாக தரிசனமானதை நம்ம கேட்கறது இல்லை, ரொம்ப அபூர்வம். எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஏன் அப்படின்னா, நிறைய இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பைபிளை கொண்டு போக முடியாது. பைபிளை ஒருவேளை தடை பண்ணலாம் இஸ்லாமிய நாடுகள், ஆனால் இயேசுவை போகிறத தடை பண்ண முடியாது. நிறைய பேர் இயேசுவை டைரக்டாக பார்க்குறாங்க, இயேசுவை நேரடியாக சந்திக்கிறார்கள். இயேசு அநேகரை நேரடியாக சந்திக்கிறாரு, தரிசனத்தில் சந்திக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேத புத்தகத்திற்கான ஆக்சஸ் இல்லை, நற்செய்தியை கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த ஆண்டவர் நமக்கு அந்த நற்செய்தியை கொடுத்துருக்க. நம்ம ஏற்கனவே படித்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் 2 வசனத்தில் நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் வாயிலாக ஆண்டவர் பேசிக்கிட்டு வந்தார். இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஆகையினால இந்த ஆண்டவருடைய வெளிப்பாட்டினுடைய கிளைமேக்ஸ் இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டு இருக்கிறது. ஆகையினால இந்த அற்புதமான வெளிப்பாட்டை உடையவர்களாகிய நாம் இந்த வெளிப்பாட்டை சார்ந்து இருக்க வேண்டும். அடுத்தபடியாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, யோசேப்பு உண்மையாய் இருந்தார். திரும்ப திரும்ப நம்ம அதை பார்க்குறோம். நல்ல செய்தியை சொல்லுவது ரொம்ப எளிது. பானபாத்திரக்காரன் சொன்ன சொப்பனத்துக்கு ஈஸியாக அர்த்தம் சொல்லிடலாம். ஆனால் இந்த சுயம்பாகிகளின் தலைவன் சொன்ன சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, யோசேப்பும் அதே சிறையில் இருக்கிறாரு, இவங்களெல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்காரு, இவர்களெல்லாம் நண்பர்கள். இப்போ 3 நாளில் நீ செத்து போயிடுவான்னு சொல்ல முடியுமா? அதுதான் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம். ஆனால் அப்படி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருந்தால் என்ன செய்வோம்? ஏதாவது பூசி மொழிங்க, அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லைப்பா, உன் கனவு சரியில்லை, அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லுவோம். மூஞ்சியில் அடித்த மாதிரி 3 நாள் தான்ப்பா உனக்கு டைமு, 3ஆவது நாள் நீ செத்து போவா அப்படின்னு சொல்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் யோசேப்பு அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை. கனவுக்கு இதுதான் அர்த்தம். ஏன்னா அதில் நம்ம கவனிக்கிற ஒரு முக்கியமான விஷயமே 16ஆம் வசனத்தில் பாருங்கள். இவனுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அந்த கனவை பார்த்துட்டு. அதனால் இவன் கனவை யோசேப்புக்கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கிறான். முதல்ல எடுத்த உடனே பானபாத்திரக்காரன் தான் தன்னுடைய சொப்பனத்தை சொல்கிறான். அதுக்கு இவன் சொன்ன அர்த்தம் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் தன்னுடைய சொப்பனத்தை சொல்கிறான். ஒருவேளை என்ன எதிர்பார்த்துருக்கலாம், அவனுக்கு சொன்ன மாதிரி தனக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்லுவான் அப்படின்னு அவன் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் கடவுள் சொன்ன செய்தி இந்த சொப்பனத்தின் வழியாக நற்செய்தி அல்ல, அது ஒரு துர்ச்செய்தியாக இருந்தாலும் யோசேப்பு தனக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை தெளிவாக சொல்லுவதற்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அடுத்தபடியாக இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யோசேப்பு அவனுக்கு இருந்த கசப்புகளை எல்லாம் அவன் விட்டிருந்தான். ஒருவேளை எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த பாத்திரக்காரன்கிட்ட யோசேப்பு அவனுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லிட்டு உடனடியாக என்ன சொல்கிறான்? 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. இது தான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஓகே, இது நமக்கு புரியுது. ஏன்னா கடவுள் உன்னை உயர்த்த போறாருப்பா, நீ அரண்மனைக்கு போக போற, அதனால என் மேலே கொஞ்சம் கரிசனை காமிச்சு நான் எப்படியா வெளியில் வர்றதுக்கு உதவி செய்யுன்னு சொல்லியிருப்போம், நம்மளாக இருந்தாலும் சொல்லியிருப்போம். ஆனால் அடுத்த வசனத்தில்
அவன் சொல்கிற காரியத்தை கவனிங்க. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, யோசேப்பு இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, இந்த நேரத்தில் இது சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா விலாவாரியே எனக்கு நடந்த எல்லாத்தையும், என் சகோதரர்கள் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அந்த போத்திபார் மனைவி பண்ண அநியாயத்தை கேட்டி அதான் இதான், நம்ம எல்லாம் அவங்கள பற்றி எல்லாம் குற்றம் சொல்லி முடிச்சிருப்போம். மற்றவர்கள் செய்கிற தவறை பற்றி பேசுறதுல நமக்கு ஒரு அலாதி இன்பம் ஒன்று இருக்கும். அதுலேயும் யாராவது நமக்கு விரோதமாக பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். அவங்க பண்ண டீட்டெயிலான தவறுகள் எல்லாத்தையும், அவங்க சொன்ன வார்த்தை விடாமல் எல்லாத்தையும் நம்ம அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்போம். யோசேப்பு சொல்லலை இது வரைக்கும். இப்போ சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப ஞானமாக சொல்கிறாரு. சகோதரர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. போத்திபாருடைய மனைவியை பற்றியும் சொல்லலை. ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப அழகாக, நான் இங்கே இருக்கிறது தவறு செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்றது தான் சொல்கிறானே ஒழிய அடுத்தவங்களை பற்றி குற்றப்படுத்தவே, இவனுக்கு தன்னுடைய சகோதரர்கள் மேல் இருக்கிற கசப்பை இங்கே அவன் வெளிப்படுத்தலை. ஏன் அப்படின்னா அதை விட்டுட்டு அவன் ஏற்கனவே நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கிற பெரிய சோதனை என்னன்னா, நம்முடைய அன்புக்குரியவர்கள் செய்த நல்லது எல்லாம் மறந்துடும். அவங்க செய்த தவறு மட்டும் நம்ம மனசில் பச்சை மரத்தில் அடித்த ஆணி மாதிரி அப்படியே தெளிவாக இருக்கும். அவங்க செய்த தவறுகளை எல்லாம் மறக்கவே நம்மளால் முடியாது. அவங்கள பார்த்த உடனே, அவங்க முகத்தை பார்த்த உடனே நமக்கு நினைவுக்கு வருகிறதெல்லாம் அவங்க செய்த தவறுகள் தான். ஆனால் யோசேப்பு இந்த இடத்துல மிக அழகாக, அருமையாக தன்னுடைய கடந்த கால வாழ்வை பற்றி அவன் பேசின போது, அவன் அந்த காயங்கள் எல்லாம் ஆறி குணமானவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, எல்லா கசப்புகளையும் அவன் விட்டுட்டான். சகோதரர்கள் பண்ண தவறுகளை பற்றி தியானித்து, அதை பற்றி யோசித்து, அதை பற்றி பேசி, அதே பற்றி திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறதெல்லாம் அவன் விட்டுட்டான். அதை பற்றி அவன் பேசலை. அவன் மிக அழகாக அவன் சொல்லுகிற காரியம், எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன். யார் வித்தாங்க சொல்லலை. என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை. யார் இங்கே போட்டாங்க சொல்லலை. ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப அழகாக அவன் இங்கே பேசுகிறத பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அவன் கசப்புகளை எல்லாம் மன்னித்தவனாக, விட்டுவிட்டவனாக, அற்புதமான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்பதாக வாழ்கிறவனாக யோசேப்பு இருக்கிறான். இந்த காரியத்தை சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அதே வண்ணமாக பான பாத்திரக்காரன் உயர்த்தப்பட்டு பார்வோனுடைய அரண்மனையில் போய் அவன் அமர்ந்தான். சுயம்பாகிகளின் தலைவனோ தூக்கில் போடப்பட்டான். யோசேப்பு சொன்ன விளக்கத்தின்படியே நடந்தது. ஆனால் யோசேப்பு அதை பற்றி பேசவே இல்லை. நம்ம கவனிக்கிற காரியம் என்னன்னா, நமக்கு நடந்த காரியங்களை அல்லது நடைபெறுகிற காரியங்களை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம கருத்தில் தான் இருக்கு. மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த காரியங்களை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பது நம்முடைய கரங்களில் உண்டு. இங்கே நம்ம கவனிக்கிற காரியம் என்னன்னா, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். கவனிக்கிற விஷயம், மனுஷங்கிட்ட அவன் கனவுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு என்னை நினைச்சுக்கன்னு சொன்னான். ஏன்னா அவன் ஒருவேளை இப்படிதான் ஆண்டவர் என்னைய வெளியில கொண்டு போக போறாரு அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம் சொன்னான்.
ஆனால் பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை. ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் யோசேப்புக்கு? மனிதனை நம்பி பயனில்லை, கடவுளை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு புரிய வைக்கிறார். இவன் கிட்ட இருந்து நன்மை பெற்றவன் இவனை மறந்துட்டான். அதனால அவன் இன்னும் மீண்டும் அவன் சோர்வுக்குள்ளாகவோ, அவன் ஏமாற்றம் அடையவோ, டிஸப்பாயிண்ட் ஆகவோ, டிப்ரெஷனுக்குள்ள போகவோ இல்லை. இந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன யோசிச்சிருப்போம்? அட பாவி, இப்படி நான் உனக்கு உதவி செஞ்சேன், ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பார்த்தேன், விசாரித்தேன், உன்னை கவனித்தேன், நீ உயரத்துக்கு போன உடனே அப்படியே என்னை மறந்துட்டாங்க. ஆமாம், இது மனித இயல்பு, எல்லாருமே அப்படிதான், இவன் மட்டும் கிடையாது. நம்மளா இருந்தாலும் அதே தான் செய்வோம். ஆனால் ஆண்டவர் அவனை நினைத்திருந்தார். இந்த பகுதியில் கடவுளுடைய அற்புதமான திட்டத்தை நம்ம கவனிக்கிறோம். இவன் யோசேப்பு போத்திபார் வீட்டிலேயே இருந்திருந்தா உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. இப்படி ஒரு குற்றம் சாட்டப்படவில்லையானால் போத்திபாரே யோசேப்பை விட்டிருக்க மாட்டான். வேற ஏதோ ஒரு தப்பு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போடுறான், கோவப்பட்டான், அப்படி பண்ண, ஏதோ ஒரு வேற ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுன்னா போத்திபார் என்ன பண்ணியிருப்பான்? சரி, ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறலான்னு சொல்லி அவன் விட்டுட்டு இருப்பான். ஆனால் இவ்வளோ பெரிய அபாண்டமான ஒரு பழி சுமத்தப்பட்டதுனால தான் அவனால் சும்மா இருக்க முடியல, அவனை ஜெயிலில் போட வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இவன் ஜெயிலுக்கு போனால் அந்த நேரத்தில் பார்வோனுடைய அதிகாரிகளும் ஜெயிலுக்கு வர ஒரு சூழ்நிலை அமைந்தது. இதையெல்லாம் கவனிக்கிற விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு வேளை இதெல்லாம் தற்செயலாக நடக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு. இவன் ஜெயிலுக்கு போகிறான், பார்வோனுடைய தலைவர்கள் ஜெயிலுக்கு வராங்க. ஜெயிலுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேருக்கும் ஒரே நாள் கனவு வருது இல்லை? அவங்க 2 பேருக்கும் ஒரே நாள்ல கனவு வருது. முதல்ல பானபாத்திரக்காரன் கனவு சொல்றான். அதுக்கு விளக்கம் சரியா நல்லா இருந்ததுனால சுயம்பாகியின் தலைவனும் அதுக்கு அர்த்தம் சொல்றதுக்காக கேட்கிறான். கடைசியா கர்த்தர் பார்வோனுக்கும் சொப்பனத்தை கொடுக்கிறாரு. இது எல்லாமே தானாக நடக்கிறது இல்லை, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை யோசேப்பு ரிக்வஸ்ட் பண்ண மாதிரியே பானபாத்திரக்காரருடைய தலைவன் யோசேப்பை ஞாபகம் வச்சிருந்திருந்தான்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சிறையிலேருந்து வெளியில் போயிருப்பான். சொல்லியிருப்பான் பார்வோன்கிட்ட, ஐயா இந்த மாதிரி ஒரு அநியாயமாக ஜெயிலில் இருக்கான், அவனை கொஞ்சம் இறக்கமாக வச்சு அவனை கொஞ்சம் காப்பாற்றுங்கன்னு சொன்னால் ஒருவேளை பார்வோன் யோசேப்பை வெளியில் விட்டுருக்கலாம், உயர்த்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால ஒருவேளை அவனை மறக்க வச்சதுலேயும் ஆண்டவருடைய திட்டம் இருக்குது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவரே நிறைவேற்றுவார். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த காரியங்களை அழகாக நிறைவேற்றுவார். ஆகையினால இந்த பகுதியில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப்பு தன்னுடைய துயரத்தின் மத்தியிலும் அவன் சுய பரிதாபமுடையவனாக இல்லாமல் மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவனாக, மற்றவர்களுடைய தேவைகளை குறித்து அவன் அக்கறை உள்ளவனாக அவன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, யோசேப்பு கர்த்தரை கனப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். மூன்றாவது, யோசேப்பு உண்மை உள்ளவனாக இருந்தான். நான்காவது, அவன் கசப்புகள் எல்லாவற்றையும் அவன் விட்டுவிட்டான். தவறு செய்தவர்களை மன்னித்து விட்டு அவன் குணமாகி இருந்தான். ஐந்தாவதாக, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான்.
இன்னும் அவன் ஆண்டவருடைய திட்டத்தில் நம்பிக்கை வைத்திருந்து ஆண்டவருடைய அற்புதமான வழிநடத்துதலுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம். யோசேப்பை போல நாமும் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையிலே நிலைத்திருக்க, ஒருவேளை சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து, ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். பொறுமையாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் இல்லை எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரர்கள் தீங்கு இழைத்தார்கள். போத்திபாரினுடைய மனைவி அநியாயமாய் குற்றம் சாட்டினாள். நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் மறந்து போனார்கள். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நீர் யோசேப்பை குறித்து கரிசனை உள்ளவராக இருந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாதகமான பாதையிலே கடந்து சென்றாலும் கர்த்தாவே, நீர் யோசேப்பை உருவாக்கி இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற கடினமான பாதைகளிலே நீர் எங்களை உருவாக்குகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கசப்புகளை விட்டுவிட, உமது பேரில் உள்ள நம்பிக்கையில் உறுதியாக இருக்க, மனிதர்களை நம்பாதபடி உம்மையே நாங்கள் நம்பி இருக்க, நோக்கி இருக்க, உம்முடைய திட்டத்தை நம்பி வாழ, மன சோர்வுக்கு, சுய பரிதாபத்திற்கு, கசப்புக்கு இடம் கொடாமல் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் யோசேப்பை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. சொப்பனங்களை நம்பி அல்ல, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்க, உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தையினாலே வழிநடத்தப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான திட்டத்தை நம்பி அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் பொறுமையாய் அவன் காத்திருந்தது போல கர்த்தாவே, நாங்களும் பொறுமையாய் காத்திருக்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.